அலங்குன்னு ஒரு படம் பார்த்தேன். படம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் புது டீம்னு, எதுவுமே மூஞ்சி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கிடையாது. எப்படா போய் உள்ள உட்காருது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு 2 மணி நேரம் நம்மளை வந்து பதப்பதக்க வச்சுட்டாங்க. படத்துடைய ஆரம்பிச்சு ஒரு 10வது நிமிஷத்துல இருந்து நம்ம சீட்டின் நுணுக்கி போறோம். முடிகிற வரைக்கும் நம்ம படத்தை விட்டு எந்திக்கணும்ன்ற எண்ணமே வராத அளவுக்கு படத்தை வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. அதுக்குடைய காரணம் காட்டீங்கன்னா அவங்க படமாக்கிய விதம், என்ன நடிக்க வைத்த விதம், எல்லாமே புதுசா நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரல. நம்ம விஜய் படம், அஜித் படம் அப்படின்ற எண்ணத்துல அந்த ஆர்டிஸ்ட மட்டும் பார்த்துட்டு இருப்போம். இந்த ஆர்டிஸ்டே நம்ம பார்க்க தோண வைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பா அவங்க கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. விஷுவல் சூப்பரா இருந்துச்சு. சண்டை காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. படம் வந்து படத்துடைய நாயகன் வந்து இந்த படம் புதுசு ஹீரோ. ஏதாவது டூ போட்டு சண்டை போடுவாங்க, இல்ல ஏதாவது அடிக்கிற மாதிரி சும்மா சீனை போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படிலாம் இல்ல. ரொம்ப பிரமாதமா சண்டை காட்சி. கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை கரு. மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் மதிக்க வேண்டும் என்பது அணுத்தனமான ஒரு கருவை வந்து பதிய வச்சிருக்காங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வந்து அவங்க பொண்ணை வந்து நாய் கடிச்சிருது. நாய் கடிச்ச உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே வந்து நாட்டுல நாயே இருக்கக்கூடாது, எல்லா நாயும் அடிச்சு கொன்றுங்கடா அப்படின்றாரு. அவங்களுடைய அடியாட்கள் என்ன பண்றாங்க, எல்லா நாயும் அடிச்சு கொல்றதுக்காக ஊர்ல உள்ள ஆள்லாம் திரட்டி ஒரு நாய் அடிச்சா 2000 ரூபாய் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி ஆள் செட் பண்ணி நாயெல்லாம் அடிச்சு கொள்றாங்க. இதுல ஹீரோவோட நாயும் மாட்டிக்கிட்டு அந்த நாயை பல இடங்களை தேடி கிடைக்காம அப்புறம் வில்லன் டீம்ல ஒரு சில நாய்களோட ஹீரோவோட நாயை அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து காப்பாற்ற போகும்போது வில்லன் விட மாட்டேங்கிறார். விட மாட்டேன் அப்படின்னு 2 பேருக்கும் கைகலப்பாவது. எல்லா நாயையும் காப்பாற்றி விட்டுட்டு லாஸ்ட்ல வரும்போது வில்லனோட கையை 2ஆ வெட்டிட்டு தப்பிச்சிடறாரு. அப்போ வந்து வில்லன் வந்து ஹீரோவை துரத்த ஆரம்பிக்காரு. கடைசி எண்டு சீன் வரைக்கும் அந்த துரத்துற சீனை ரொம்ப திறமையா ரொம்ப அழகா வந்து படமாக்கியிருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்னா காளி வெங்கட் மட்டும்தான். அந்த காளி வெங்கட்டையும் இந்த படத்துக்கு ஏன் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச பேசுவாளி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. அவருடைய நடிப்பும் தகப்பன் ஸ்தானத்துல எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய, எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இந்த குழு வந்து இதுவரைக்கும் எந்த படமும் எடுத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புதுசா வரக்கூடியவங்களை நம்ம நம்புறது கிடையாது. இவங்க புதுசா வந்திருக்காங்க, என்ன படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்புறது கிடையாது. இந்த மாதிரி புதுசா வரக்கூடியவங்க நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த படம் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்ப சமீபத்துல கூட ஒரு படம் சக்கப்போடு போட்டுச்சு, லப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோடைய டீம் கூட புதுசுதான், நம்ம நம்பி உள்ள போகல. பட் என்னன்னு கேட்டா படம் பார்த்து வெளியே வரும்போது திருப்தியா வந்தோம். அதே மாதிரி இந்த படமும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ரெண்டுக்கும் உயிர்னு ஒண்ணுதான். மனுஷன் உயிர் மாதிரி விலங்குகளுக்கும் உயிர் ஒண்ணுதான் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா பதிவு வச்சிருக்காங்க. இந்த அலங்குக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து அலங்குன்றது வந்து நாய், வேட்டை நாய். முன்னாள் ராஜராஜ சோழன் காலத்துல அலங்குன்ற நாயை தான் வந்து முதல்ல வந்து வேட்டைக்கு, அதாவது இதுக்கு அனுப்புவாங்களாம், போருக்கு அனுப்புவாங்களாம். அதன் பிறகுதான் குதிரைப்படை யானைப்படை அனுப்புவாங்களாம். முதல்ல வந்து நாயை தான் அனுப்புவாங்க, அலங்குன்ற நாயை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் குதிரைப்படை யானைப்படை அனுப்புவாங்க. அதனால அலங்குன்ற நாய் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து போருக்கு போன நாய். அதனால அதை மையப்படுத்தி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல பாடல் காட்சி சிறப்பா இருக்கு, சண்டை காட்சி சிறப்பா இருக்கு, விஷுவல் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு சீன்லாம் எடுத்திருப்பாங்க, ஒரு குகைக்குள்ள பயங்கர இருட்டு, அங்க வந்து என்ன லைட்டிங் வச்சாலும் அந்த அளவுக்கு தெரியாது. நான் பல படங்கள் பார்த்திருக்கேன், அதுக்கு லைட்டிங் செட் பண்ண தெரியாம திணறி இருப்பாங்க. ஆனா இவங்க பேஸுக்கு மட்டும் அவ்வளவு கரெக்டா லைட்டிங் வச்சு ரொம்ப சூப்பரா படமாக்கிருந்தாங்க. அதனால படம் டோட்டலா ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த மாதிரி படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லவ் எல்லாம் கிடையாது படத்துல, லவ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஹீரோயினே கிடையாது, அப்புறம் எப்படி லவ் இருக்கும்? ஆனா ஹீரோயின் கிடையாது அப்படின்னு தாக்கம் வந்து இதுல இல்ல. ஹீரோவோட அம்மா ஒரு ஃபைட் ஒன் பண்ணிருக்காங்க, தாறுமாறா இருக்கும். இது வந்து எல்லாருக்குமான படம். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ரத்தம் கக்க அளவுக்கு சண்டை காட்சிகள் கிடையாது. எல்லாரையும் சீட்டின் நுனியில் அமர வைத்து கடைசியில் எழுந்து வரும்போது நமக்கு வந்து அந்த விலங்குகள் மேல பாசம் வந்துடும். இந்த மாதிரி விலங்குகளை பறவைகளை நம்ம துன்புறுத்த கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மன திருப்தியோட வெளியே வருவோம். நம்ம நாட்டுல வந்து இப்போ நாட்டு நாய் வளர்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நாய் காசு கொடுத்து வாங்கி வளர்த்தா கூட நன்றி உள்ள நாய் அப்படின்னா நாட்டு நாய் மட்டும்தான். இதை நம்பி வீட்டுல அவுத்து விட்டு போலாம், ஒருத்தரோட உள்ள வர முடியாது. நாட்டு நாய் பிடிச்சி கவி பிடிச்சா விடவே விடாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கும். வீட்டு ஆளுங்க மேல அவ்வளவு விசுவாசமா குழந்தை மாதிரி பழகும். அப்படி உள்ளதுதான் நாட்டு நாய். அந்த நாட்டு நாயோட வளர்ப்பு வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை எடுத்துக்காங்க. நாய் மிருகம் நன்றி கெட்டதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா அது பிள்ளைக்கே சாப்பிட விடாது. நம்ம சோத்தைய ஒரு எலும்பு துண்டையே போட்டு நம்ம போய் திருப்பி எடுப்பு போட கடிச்சு வச்சிரும். யாருக்கு மனுஷன் தராது, தான் பெத்த பிள்ளைக்கே தராது. நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் அதை தாண்டி நன்றி உள்ளது. ரொம்ப அடர்த்தியான பகுதியில பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வரும். அந்த பாம்புகள்கிட்ட இருந்து சோறு போட்ட முதலாளியை காப்பாத்துறதே பல நாய்கள் காப்பாத்திருக்கு. நம்ம கண் கூட பல வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். மலை கிராமம் சார்ந்த கதை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு கேரளாவோட வேலைக்கு போற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரியலிஸ்டிக் நல்லா இருக்கு. எடுத்த கேரளா படம் தான் ரியலாகுன்னு சொல்லுவோம். தமிழ் படம் ஒரு ரியலிஸ்டிக்கா மலை கிராமங்கள், அந்த அட்டைக்கட்டு வாழ்பாடு சரி, அந்த அதரம்பள்ளி பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த சரத் சார் ஆல்ரெடி அங்கமல்டி நல்லா பண்ணியிருப்பாப்புல. தமிழ்ல அவருக்கு ஆட்டோஸ்ங்கிற வச்சு கொடுத்தாங்க.
இது ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்குன்னு நினைக்கிறேங்க. வேற செம்ம விவசாயம் நல்லா பண்ணிருக்காரு. குறிப்பிட்ட சொன்னா தமிழ்நாட்டுல கேரளா வேலைக்கு போற மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம காடுகள் மாதிரி நம்ம போக ஆசைப்பட்டிருப்போம். நம்ம ஓப்பன் நம்ம அந்த மலை டிராவல் பண்ற மாதிரி நம்ம படம் பார்க்கறப்ப டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம போக ஆசைப்பட்டிருப்போம் அகரம்பள்ளிலாம் மேக்சிமம் படங்களை பார்த்திருப்போம். இது நல்லா இருக்கும். படத்துல வந்து அது ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. இல்லைன்னு அதை கொள்ற மாதிரி சீன்லாம் வருது. விருக்கூடாது எல்லாமே சமமான மலை நடக்கணும்னு சொல்லுது. ஒரே ஒரு சாங் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தான் இருக்கு. படம் அருமையான படம் சார். புதுமையான படம். உயிர் மனித உயிரா இருந்தாலும் சரி, விலங்குகள் உயிரா இருந்தாலும் சரி, எல்லாம் உயிரான்றது ஒன்றுதான் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். நல்ல படம் விறுவிறுப்பா போயிடுது. அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன போயிடுது. அதனால உயிர் ஒரு நாயை வந்து ஒரு மனிதன் கொண்டாரு. அவங்க குழந்தைக்காக எல்லா நாயும் கொண்டாரு. அதுல பிரச்சனை வரும்போது கதாநாயகனுக்கு வில்லனுக்கு சண்டை வரும். அப்போ என்ன பண்றாங்க, சரி வில்லனுக்கு அவருக்கு தகராறு போய் கடைசி கிளைமாக்ஸ் நாய் எல்லா உயிரும் ஒன்றுதான் வில்லனை வந்து தப்பிக்க விட்டுருக்காங்க. உயிரோட போயிட்டு ரொமான்ஸ் இல்லை சார். எல்லாம் அடுத்த சீன் அது மாதிரியா ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. ரொமான்ஸ் கிடையாது. இது ஆமா மற்ற தயாரிப்பாளரோட இந்த தயாரிப்பாளர் வித்தியாசமா படம் எடுக்கணும். புதுமையா எடுக்கணும். புதுமை பெண்ணவங்க புதுமையா எடுத்துருக்காங்க. போர் அடிக்கிற மாதிரி இல்ல, எங்கேயுமே இல்ல. அது மாதிரி இல்ல. அடுத்த கட்டம் அடுத்த சீன் என்ன போயிருக்கு வேகமா போயிருக்கு. பிடிச்ச சீன்றது எல்லாமே பிடிச்சிருக்கு சார். அதுல வந்து இதுதான் ஒண்ணு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்காத சீன்லாம் திரும்பி வருது. அப்படி வருது. நம்ம அன்றாட நம்மோடு பயணிக்கின்ற வீட்டு விலங்கு ஒரு நாய். இந்த குடும்பத்துல அந்த நாய் வந்து பின்னி பிடிஞ்சு சகோதர தன்மையா பாசத்தோட பாத்துக்கிறாங்க. அந்த ஒரு குடும்பம் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை எப்படி பேணி காக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு கதை பாத்திரங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது அந்த தாயை வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி அருவாளை எடுத்து எதிரிகளை வீழ்த்துவது மிக தமிழ் பண்பு மிக சிறப்பா அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மைய கருத்து அது விலங்குடைய உயிரா இருந்தாலும் சரி, மனிதர்களோட உயிரா இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம வந்து அதை காப்பாற்றணும் ஒரு மைய கருத்தா இருக்குது. உயிர் வந்து சாதாரணமா நம்ம ஏற்றுக்கூடாது. இதான் இந்த நாயை வந்து முதல்ல உயிர் வந்து சாதாரணமா அவங்க நாய் வந்து ஒரு உயிருக்கு புதைக்கும் போது உயிர் இருக்குது, அதை காப்பாத்துறாங்க. அந்த நாயால நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இவங்களுக்கே வாழ்றதுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை வருது. சாய்க்கணும்னு ஒரு பெரிய கும்பல் வந்து அவரை தாக்கி அவரை கடைசி கட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க, வெற்ற நிலைமைக்கு. மனித உயிர்களும் இதுதான். உயிர் என்பது எனக்கு முக்கியமானது. நாய் என்னாலும் ஒண்ணுதான், மனிதர் தான் ஒண்ணுதான். அவரை வந்து வில்லனை வந்து காப்பாத்தி விடுறாங்க.